ஜாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவரின் கழுத்தை போலீஸ் உத்தியோகத்தர் நெரித்து காலால் தாக்கியதில் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் எனப்படுகின்ற பகுதியில் போலீசார் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி தொடர்பாகவும் அதேவேளை கசிப்பு விற்பனை தொடர்பாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் சிந்துஜா எனப்படுகின்றவரின் வீட்டுக்குள் நுழைந்தும் போலீசார் சோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வீட்டில் கசிப்பு உற்பத்தி செய்யப்பட்டதற்கான அல்லது கசிப்பு விற்பனை செய்யப்படுவதற்காக வைத்திருந்தமை தொடர்பாக எந்தவித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. அதனை தாண்டி அங்கு இவ்வாறு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் போலீசார் வீட்டை சோதனைக்கு உட்படுத்திய போது சிந்துஜா எனப்படுகின்ற பெண் நடப்பவற்றை காணொலியாக ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார். அப்போது சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குறித்த சிந்துஜா எனப்படுகின்ற பெண்ணின் தொலைபேசியை பறித்ததுடன் பெண்ணின் கழுத்தை நெரித்திருக்கின்றார். தொடர்ந்து காலால் அந்த பெண்ணை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் குறித்த பெண் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டார்கள் அல்லது விற்பனையில் ஈடுபட்டார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த 3 பேரையும் மருதங்கனி காவல் நிலையத்தில் போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் நபருக்கு சொந்தமான வீடொன்றிலிருந்து பால் உள்ளிட்ட 8 கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாழ்ப்பாணத்தில் ஆயுதங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் ஈவினை பகுதியில் புலம்பெயர் தமிழருக்கு சொந்தமான வீடொன்றில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர் ஏதாவது வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவரா என்கின்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தவிர புலம்பெயர் தமிழருக்கு சொந்தமாக அந்த வீடு இருப்பதால் வாழ்வெட்டு குழுக்களுக்கும் அந்த நபருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து வாழ்வெட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் இவ்வாறு வாள் உள்ளிட்ட கூறிய ஆயுதங்களுடன் நபர் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து வாழ்வெட்டு மற்றும் போதை வஸ்து காரணமாக பல வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அண்மையில் கூட போதை வஸ்தை பாவிக்கின்ற இளைஞன் தம்பதியினரின் வீடொன்றுக்குள் நுழைந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருந்தார். அது தொடர்பான காணொலி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இவ்வாறு தொடர்ந்து அடுத்தடுத்து யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் தவிர வடக்கு மாகாணம் முழுவதும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக தீவிரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.